அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நலமாயிருக்க உங்களை வாழ்த்தி இந்த நாளிலும் உங்களை தேவனோடு சஞ்சரிப்போம் என்கிற நிகழ்ச்சிக்கு அழைப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய தினத்திலும் ஒரு சின்ன செய்தியை நம்முடைய ஆண்டவர் பட்சிக்கிறவனிடத்தில் நமக்காக பட்சணத்தையும் பலவானுடைய கரத்திலிருந்து மதுரத்தையும் ஏற்படுத்துகிறவர் என்பதை குறித்து ஒரு சின்ன செய்தியை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். ஆதியாகமம் 27வது அதிகாரம் 41வது வசனம். இதில் நாம் வாசிக்கும் போது, என் தகப்பனுடைய துக்க நாட்கள் சீக்கிரமாய் வரும், அப்பொழுது யாக்கோபை கொன்று போடுவேன் என்று ஏசா தன் மனதுக்குள்ளேயே ஒரு திட்டம் வைத்திருந்தான். யாக்கோபு தன் சகோதரனாகிய ஏசாவை பலமுறை வஞ்சித்தது உண்டு, ஏமாற்றியது உண்டு. கடைசியாக தன்னுடைய முதிர் வயதிலே தன் தகப்பனாகிய ஈசாக்கு ஏசாவினிடத்தில் சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார் என்றால், ரொம்ப வயசா போச்சு, நான் உன்னை ஆசீர்வதிக்க விரும்புகிறேன், நீ நல்ல வேட்டையாடி ஒரு அருமையான ஆகாரத்தை எனக்கு கொண்டு வந்து கொடு, அதை நான் சாப்பிட்டு விட்டு உன்னை ஆசீர்வதிக்கிறேன் அப்படி என்று சொன்னார். இதை கேட்டுக்கொண்டிருந்த ஏசாவின் தாய் தன்னுடைய இளைய மகனாகிய யாக்கோபினிடத்திலே, யாக்கோபை அதிகமாய் அவள் நேசித்ததினால் அந்த யாக்கோபினிடத்திலே ஒரு காரியத்தை சொல்லுகிறார். நீ நம்முடைய ஆட்டுக்கடையிலிருந்து ஒரு நல்ல 2 இளங்கன்றை கொண்டு வா, நான் அருமையா சமைச்சு தரேன், அப்பா கிட்ட கொண்டு போய் கொடுத்து அண்ணனுக்கு கிடைக்க வேண்டிய ஆசீர்வாதத்தை நீ வாங்கிக்கொள் என்று சொல்லி அவள் சொல்லி கொடுக்க, அதன்படியே யாக்கோபும் செய்து தன் சகோதரனாகிய ஏசாவுக்கு வர வேண்டிய ஆசீர்வாதத்தையும் அவன் அபகரித்து கொண்டான். இது நிமித்தம் ஏசா மிகுந்த கோபம் கொண்டு அப்பொழுது தான் சொல்லுகிறான் இந்த வார்த்தையை, என் தகப்பனுடைய துக்க நாட்கள் சீக்கிரமாய் வரும், அப்பொழுது யாக்கோபை நான் கொன்று போடுவேன். இதற்கிடையில யாக்கோபு தன் தாய் மாமனுடைய வீட்டுக்கு பதான் ஆராமுக்கு அவன் ஓடிவிட்டான். இந்த நிலைமையிலே தான் 20 வருஷத்துக்கு பின்பு தன்னந்தனியனாய் போன யாக்கோபு மனைவிகள், பிள்ளைகள், ஆடு மாடுகள், இன்னும் கால்நடைகள், ஆசீர்வாதங்கள் எல்லாவற்றையும் சபதரித்துக் கொண்டு பதான் ஆராமிலிருந்து அவன் திரும்பி வருகிறான். திரும்பி வரும்போது தன்னுடைய வேலைக்காரர்களை அனுப்பி வைக்கிறான். தன் அண்ணனாகிய ஏசாவினிடத்திலே, உன் சகோதரனாகிய ஏசா பரிவாரத்தோடு திரும்பி வருகிறார், உங்களுக்கு அதை சொல்ல சொன்னார் என்று சொன்னபோது அவர்கள் யாக்கோபின் வேலைக்காரர்களிடத்திலே, நீ போய் யாக்கோபினிடத்திலே சொல்லு, நாங்கள் உன் சகோதரனாகிய ஏசா 400 பேரோடு கூட அவர் வந்து கொண்டிருக்கிறார் என்பதை போய் சொல்லு என்று சொன்னார். இதை கேட்ட உடனே யாக்கோபு அரண்டு போய்விட்டான். காரணம், என் தகப்பனுடைய துக்க நாட்கள் சீக்கிரமாய் வரும், அப்பொழுது யாக்கோபை கொன்று போடுவேன் என்கிற அந்த வார்த்தை இப்பொழுது யாக்கோபுடைய காதிலே
துணித்து கொண்டே இருக்கிறது. அதுவும் 400 பேரோட வருகிறார். இதை கேள்விப்பட்ட உடனே யாக்கோபு தனியா உட்கார்ந்து ஜெபிக்க ஆரம்பித்தான். எல்லாவற்றையும் அப்புறப்படுத்தி விட்டு தனிமையில உட்கார்ந்து அவன் ஜெபிக்க ஆரம்பித்தான். அப்படி ஜெபிக்க ஆரம்பித்த போதுதான் 400 பேரோடு சத்துருவாக கடந்து வந்த ஏசாவும் அவனுடைய ஆட்களும் இந்த யாக்கோபை பார்த்த உடனே கட்டி அணைத்து முத்தமிட்டு சத்துருவாய் புறப்பட்டான். சிநேகிதனாய் வந்து சேர்ந்தான். அதனுடைய விசேஷம் என்ன தெரியுமா? யாக்கோபினுடைய தனித்து தேவ சமூகத்திலே ஏறெடுத்த அவனுடைய ஜெபந்தான். வாக்குத்தத்தத்தை பிடித்து ஜெபித்ததினால் அல்ல, தன் வாழ்க்கையை மாற்றி அமைத்து அவன் ஜெபித்தான் அல்லவா? அந்த ஜெபம் கேட்கப்பட்டது. பட்சிக்கிறவன் பட்சணமாய் மாறிவிட்டான். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, உங்க ஜீவியத்திலும் உங்களை அழிக்கக்கூடிய பல சூழ்நிலைகள், உங்களை அவமானப்படுத்தக்கூடிய பல சூழ்நிலைகள், உங்களை நிர்மூலமாக்கக்கூடிய பல சூழ்நிலைகள் உங்க வாழ்க்கையில வரலாம். தனித்து தேவனோடு போராடுங்க. தனித்து தேவ சமூகத்தில் கண்ணீர் வடியுங்க. நிச்சயமாக சொல்கிறேன், பட்சிக்கிறவன் பட்சணமாய் மாறுவான். எவன் ஒருவன் பலவானாய் கடந்து வருகிறானோ உங்களுக்கு விரோதமாய், அவனிடத்திலே இருந்து உங்களுக்கு ஆசீர்வாதங்கள் உண்டாகும். மதுரமான செய்திகள் கிடைக்கும். இனிமையான ஆசீர்வாதங்கள் உண்டாகும். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுக்கு நான் சொல்லுகிற காரியம், சூழ்நிலைகள் எதுவானாலும் தேவ சமூகத்தில் தனித்து நின்று போராடுங்க, கண்ணீர் வடிங்க. கர்த்தர் உங்கள் விண்ணப்பத்திற்கு ஜெயமுள்ள பதிலை தருவார். ஜெபம் பண்ணுவோமா? மகா இரக்கமுள்ள எங்கள் அன்பின் ஆண்டவரே, பரிசுத்தமான நல்ல தகப்பனே, உங்க வார்த்தைகளை கேட்க எங்களுக்கும் நீங்க கொடுத்த தயவுக்காக உங்களை துதிக்கிறோம், உங்களை ஸ்தோத்தரிக்கிறோம். இப்பொழுதும் நாங்கள் கேட்ட வசனத்தை கர்த்தர் எங்களுக்கு ஆசீர்வதித்து தாரும். எங்களோடு தம்முடைய வசனத்தை கொண்டு கர்த்தர் பேசி இருக்கிறீர். ஆண்டவரே, பட்சிக்கிறவர்களை கண்டு இஸ்ரவேல் ஜனங்கள் மீண்டுமாக எகிப்துக்கு திரும்பி போவோம் என்று சொன்னது போல் அல்ல, நாங்கள் தனித்து உங்க சமூகத்தில் ஒத்தாசைக்காக எங்களுடைய நிர்கதியான நிலைமைகளை நாங்கள் ஒத்துக்கொண்டு நாங்கள் உங்க சமூகத்தில் காத்திருக்கும் போது எங்களை பட்சிக்க நினைத்திருக்கிறவர்கள் எங்களுக்கு பட்சணமாய், அவர்கள் ஆசீர்வாதமாய் அவர்கள் மாறுவார்கள். ஆண்டவரே, அவ்வித அனுபவத்தை கர்த்தர் எங்களுக்கு தாரும். வசனத்தை நாங்கள் கேட்டதோடு கூட மாத்திரமல்ல, வசனத்தை நாங்கள் கை கொண்டு வாழ கர்த்தர் எங்களுக்கு கிருபையை தாரும். வசன வாழ்க்கையாகட்டும். தனி ஜெபத்திலே நாங்கள் பெருக எங்களுக்கு உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். God bless. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. உன்னதமானவரே, என் உறைவிடம் நீர்தானே.
என் உறைவிடம் நீர்தானே. உயர்த்துகிறேன், வாழ்த்துகிறேன், வணங்குகிறேன்.